காட் அலோன் என்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக நம்ம ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம், எப்படி ஆண்டவருக்காய் அவன் தனித்து நின்றான் என்று. பின்பாக தானியேலை குறித்து பார்த்தோம், பின்பு யோபுவை குறித்து பார்த்தோம், பின்பு நோவாவை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற இன்னொரு கேரக்டர் யாருன்னா நெகமியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெகமாயாவை குறித்து அநேக காரியங்கள் நான் வேற செய்தியில நம்ம சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த நெகமியா என்றால், நீங்களும் நானும் அவரோடு இசைந்து கொள்ளக்கூடியதாய், அவரோடு நாம் ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சாதாரண மனிதன். எப்படி? உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனிதன். ஆனால் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் நான் வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்ததின் பேரில் இன்றைக்கு அவரை குறித்து நீங்களும் நானும் தியானிக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார். இந்த நெகமியாவை குறித்து வாசிப்பதற்கு முன்பாக இவர் யார் என்ன என்று நான் சொல்லிவிடுகிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோனியர்களால் படையெடுக்கப்பட்டார்கள். யூதாவும் சேர்ந்து எடுத்து கொள்ளப்பட்டது. மொத்தமும் 605வது ஆண்டுல முதலாவதாக ஒரு படையெடுப்பு, அடுத்து 595ஆம் ஆண்டுல, அடுத்து 586வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக மூன்றாவது முறை வரும்போது எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு, தேவாலயம் இடிக்கப்பட்டு, மொத்த பட்டணமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு, எல்லோரும் அடிமைகளாக பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். 70 வருடம் அவர்களுடைய சிறையிருப்பு இருந்தது. 70 வருடம் சிறையிருப்பு முடிந்ததுக்கு பின்பாக கோரேசு சொன்ன வார்த்தையினை கேள்விப்பட்டு, கோரேஸ் அவர்களை போய், எவனெல்லாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் திரும்ப போய் அந்த பரலோக தேவனுக்கு ஆலயத்தை கட்டி நீங்கள் அங்கே ஆராதியுங்கள் என்று சொன்னதன் பேரின் அடிப்படையில ஜெருபபேல் என்று சொல்லக்கூடிய தாவீதின் வம்சத்தில் வந்த முதலாவது அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முதலாவது பிரயாணப்பட்டு வருகிறார் 70 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இதற்கு பின்பாக எஸ்ராவின் மூலமாய் மறுபடியும் ஒரு இரண்டாவது ஒரு 34,000 பேர் திரும்ப எங்க சேருகிறார்கள், எருசலேமுக்கு வர்றாங்க. அவங்க தேவ ஆலயத்திலையும் வழிபாட்டிலையும் காரியங்களை செய்யணும்னு சொல்லி. இன்னும் காலங்கள் கடந்து போகிறது. வேத வல்லுநர்கள் சொல்லும் போது ஏறக்குறைய 140 வருஷங்கள் முடிஞ்சு போயிருது. எங்க 586ல சிறையிருக்கப்பட்டு விட்டார்கள். ஏறக்குறைய 140 வருஷம் கழிச்சு, ஏறக்குறைய 455 வருடங்களுக்கு பின்பாக பாபிலோனினுடைய அரண்மனையில அரசனுக்கு திராட்சை வசம் கொடுக்கக்கூடிய ஒரு பானபத்திரக்காரனாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல சரித்திரம் தெரிஞ்சுக்கோங்க. 70 வருஷத்துல யெருபபேல் மூலமாக கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அடுத்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு எஸ்ரா மூலமா கொஞ்சம் மேல போயிட்டாங்க. இப்ப காலம் கடந்து போச்சு. இப்போ நெகமியா என்ன சந்தோஷமா அரண்மனையில இருக்கிறாரு. என்னவா இருக்கிறாரு? பானபத்திரக்காரனா இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, அரசனுக்கு எப்பெல்லாம் அவர் திராட்சை ரசம் குடிக்கணுங்கிறாரோ அப்ப, இல்ல சாப்பிடணுங்கிறாரோ அப்ப இவரு கொடுக்கணும். இந்த பானபத்திரக்காரங்க ரொம்ப முக்கியமான காரியம். ஒண்ணு, அரசன் கூட எப்பயும் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, ஏதாவது அரசனுக்கு ஏதாவது சிக்கல்னா முதல்ல இவருக்கு தான் வரும். என்னன்னா, அரசனுக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக இவர் அதை குடிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அரசனை கொல்றதுன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சிருவாங்க. அப்ப இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அரசன் குடிப்பார். இதுதான் அவன் வேலை. அப்ப ஒவ்வொரு முறையும் இவருக்கும் பயன்தான். யோசிச்சு பாருங்க, குடிக்கிறோம், இதுல ஏதாவது வச்சிருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ இவர் அரண்மனையில இருக்காரு, அரசதோட இருக்காரு. இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுயமா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. எப்படி நம்ம இங்க லண்டன்ல இருக்கிறோம், ஹாரோல இருக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் போய் கொண்டு இருக்கு. அதே போலதான் யாரு? நெகமியாவும் பாபிலோன் அரண்மனையில அரசன் கூட உட்கார்ந்து சந்தோஷமா அரசனுக்கு கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ இவரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதலாவது 2வது வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க.
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். என்னாச்சு? அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அந்த தீக்கிரையாய் போச்சு, பட்டணம் என்னவாய் போச்சு, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இங்க தகவல் வருது. எவ்வளவு தூரம் தெரியுமா? ரெண்டுக்கும் 800 மைல் தூரம். இவர் இருக்கிற அரண்மனைக்கும் எருசலேம் நகரத்துக்கும் 800 மைல் தூரம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம நாட்கள்ல எடுக்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க நம்ம இங்க வந்திருக்கோம், இலங்கையில இருந்தோ இந்தியாவில இருந்தோ வந்திருக்கிறோம், நம்ம இங்க இருக்கிறோம், ஊர்ல பிரச்சனைன்னு வருது. என்ன பண்றோம்? நம்ம என்ன ஆச்சு? பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட், எவ்வளவு பேர் சேர்த்தான்? ஒரு 150 பேர் இருக்கும். அப்படியா? சரி, கிரிக்கெட் ஸ்கோர் என்ன? அடுத்த நிமிஷம் இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறோம். என்ன நமக்கு என்ன தாக்கம் வர்றதில்ல? அதனோட தாக்கம் வர்றதில்ல. எவனோ செத்து போனா நமக்கு என்ன? எப்படி? யாரோ ஊர்ல அழிஞ்சு போயிட்டான், நமக்கு என்ன? இங்க அவனோட இது என்ன ஆகுது? ஐயா, அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. அலங்கம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த காம்பவுண்ட் வால், ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுவர். நம்ம பழைய காலகட்டங்கள்ல நம்ம இல்லாதனால நமக்கு இது தெரியறது இல்ல. ஒரு பட்டணத்துக்கு பாதுகாப்பு என்னன்னா, சுற்றி அரணாய் கட்டி இருக்கிற மதில் தான். அதுல வாசல்கள் வச்சிருப்பாங்க, 4 வாசல். அந்த வாசலை திறந்தாதான் ஆளுங்க உள்ள வர முடியும். வாசலை மூடினா பட்டணம் பாதுகாப்பான பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள யாரும் வர முடியாது. யாராவது வரணும்னா பட்டணத்துல அங்கங்க ஒரு கூண்டுல 2 போர்ச்சவர்கள் இருப்பாங்க. அவன் அங்க எவனாவது வந்தானா அம்பு எதிர்வான், அவன் ஏற முடியாது. பட்டணம் சுவர்ல ஏற முடியாத அளவுக்கு பெரிய சுவரா கட்டி இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. ராணுவம் கிடையாது, அவங்ககிட்ட AK-47 கிடையாது, அவங்ககிட்ட B-54 பாமர் கிடையாது, F-16 விமானம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில இருந்து என்ன? ஒரே ஒரு சுவர் தான். அந்த சுவர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இன்னும் பாதுகாப்பு வேணுன்றவங்க என்ன செய்வாங்க? அந்த சுவரை சுத்தி ஒரு அகழி தோண்டிடுவாங்க. நல்ல ஒரு குழி தோண்டி அதுல தண்ணியை போட்டு முதலையை போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா அதை மீறி அவன் வர முடியாது, இதுக்குள்ள இறங்கி வந்தானா அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கறதுக்காக. அதுதான் ரொம்ப பாதுகாப்பான பட்டணம். அப்ப இந்த சுவர் இல்லைன்னா அந்த பட்டணம் என்ன? யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் யாரையும் அடிக்கலாம், ராத்திரில எவன் வேணாலும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு பாதுகாப்பு கிடையாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு கதவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? கதவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம கதவை பூட்டி லாக் பண்ணி அலாம் போட்டு படுத்தாலுமே அடிச்சுட்டு போயிடலாம். இப்ப கதவே இல்லாத வீடுன்னா அதுல எப்படி தூங்குவீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுவரு இடிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம, பாதுகாப்பு இல்லாம அங்க என்னுடைய ஜனங்கள் அங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, சரி நம்ம அத்தை எப்படி இருக்காங்க, மாமா எப்படி இருக்காங்கன்னு கேட்கல. முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். லண்டன்ல பாம்பு வெடிச்சது, இது பிரச்சனை நடந்துச்சு போன வாரம். உடனே நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேரு, நான் சேஃப், Facebookல அப்டேட் என்ன? நான் சேஃப். என்ன நீ நல்லா இருக்கியா? உன் சொந்த பந்தத்துக்கு என்ன தெரியணும்? நீ நல்லா இருக்கியா? பரவாயில்ல. அப்ப ஊர் எப்படி கேட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. எப்படி? நீ நல்லா இருக்கேலப்பா, அது போதும், விட்டுரு. எத்தனை பேர் சேர்த்தான்? அதை விடப்பா, நீ நல்லா இருக்கீல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, நம்ம சபையில எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல. என்கிட்ட ஒருத்தர் இதே தான் கேட்டார். நம்ம சபையில ஒருத்தருக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏன்னா ஊர்ல நடந்துருச்சு, அதை பத்தி உனக்கு வருத்தம் இல்ல, உன் சபையில ஒண்ணும் ஆகலைங்கிறது இருக்கே, இது என்ன கணக்கு? அதுக்காக ஜெபிக்கணும்னு தோண மாட்டேங்குதே உனக்கு. இன்றைக்கு நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன். இதே இது நம்மதுல ஒரு ஆள் நீங்க நம்ம எப்படி ஒரு பெரிய துக்கம் அனுசிச்சு, ஐயோ அம்மா வாங்க ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம், அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா
இந்த கர்த்தருக்காய் நிற்கிறவர்களுக்கு உள்ள ஒரு முதலாவது தகுதி என்னன்னு பாருங்களேன். கேள்விப்பட்ட உடனே 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுல இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. நம்ம என்ன கேக்குறோம்? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எதுக்கு? ஆண்டவரே, நான் ஒரு வாகனம் வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே, கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. நான் ஒரு வீடு வேணும்னு வேண்டேன் ஆண்டவரே, கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணீர் பூரா எதுக்கு இருக்கு? நமக்கு. எனக்கு வீடு வேணும், காரு வேணும், வீசா வேணும், புருஷன் வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், பேர வேணும், பேத்தி வேணும், நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல மார்க் வேணும். நம்ம கண்ணீர் பூரா இதுக்கு, இப்படி காரியத்துக்கு தான். அதனால இந்த பாட்டு சந்தோஷமா பாடிடுறோம் நம்ம. இன்னைக்கு திவ்யா சிஸ்டர் வேற அந்த பாட்டை தான் போட்டாங்க. என்ன கண்ணீரை காண்பவர் என்னன்னு நமக்கு ஒரே குசி. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நம்ம கண்ணீரை பாக்குறாரு. எந்த கண்ணீரை பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எந்த கண்ணீரை பாக்குறாரு? நம்மளுடைய சுய தேவைகளுக்கு இல்ல, நம்மளுடைய சுய இன்பத்துக்காக பண்ற காரியங்கள் இல்ல. இங்க இந்த காரியங்களை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. என்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை குறிச்சு பாரத்தோடு என்னைக்கு அழுது ஜெபிச்சிருக்கீங்க? இல்ல மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கண்ணீர் விட்டு நான் அழுது ஜெபிச்சேன்னு சொல்லுங்க. ரொம்ப எல்லாம் போகாதீங்க, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகாதீங்க. போன வாரம் லண்டன்ல நடந்ததுக்காக நீங்க இறக்கப்பட்டு உங்க மனசு அழுது, ஆண்டவரே இந்த தேசம் மறுபடியும் ஒரு எழுப்புதலுக்குள்ள வரணும், இப்படி ஒரு கொடிய சம்பவம் நடந்து கொண்டிருக்குதே, இப்படி மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு காரியங்கள்ல மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்களே, அவர்கள் மாற்றப்பட வேண்டும், அவர்கள் தொடப்பட வேண்டும் ஆண்டவரே, அதற்காய் அழுத போனவங்களுக்காய் இருக்கிறவங்களுக்கான அழுது ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை கொண்டு வரணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத ஜனங்கள் எங்க? அதைத்தான் ஆண்டவர் தேடுறார். ஆண்டவர் அதைத்தான் தேடுறாரு. ஏன்னா 800 மைலுக்கு அப்பால நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சகோதரன் சொன்ன உடனே அவன் உட்கார்ந்து துக்கித்து அழுது, அடுத்து வாசிங்க, உபவாசித்து மன்றாடி. நம்ம உபவாசம் பூரா எதுக்கு இருக்கு? நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் பாஸ்டர். எதுக்கு? நான் சொல்ல விரும்பல. எதை சொன்னாலும் பிற கடைசியில் நீங்க அண்ணன் என்னைய தான் தாக்குனாரு சொல்லக்கூடாது. இல்ல, எந்த உதாரணம் சொன்னாலும் பிரச்சனை ஆகுது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க கடைசியா எதுக்கு உபவாசம் இருந்தீங்க? அடுத்த வாரம் அசின் ஜெயக்குமார் வர போறாங்க, நம்ம மீட்டிங் நடத்த போறோம். நான் அதுக்காக உபவாசம் இருந்து அழுது ஜெபம் பண்ணேன். ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் வரணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட மக்கள்லாம் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கணும், ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், எழுப்புதல் பெருவிழான்னு வேற பேர் வச்சிருக்கோம். அதனால இந்த தேசத்துல மறுபடியும் ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தை தொடப்படணும்னு சொல்லி நான் உபவாசம் இருந்து மன்றாடி ஜெபிச்சேன் பாஸ்டர். அப்படி சொல்லுங்க. அதை ஆண்டவர் விரும்புவார், அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். அப்பதான் மக்கள் மத்தியிலேயே ஆண்டவர் கண்கள் முன்னாடி தயவு கிடைக்கும். ஏன்னா ஒரு அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு செய்தி வருது. செய்தி வந்த உடனே உட்கார்ந்து அழுது போராடி மன்றாடி உபவாசித்து ஜெபிக்க கூடியதாக. எவ்வளவு நாள் ஜெபிச்சான்? சில நாள், ஒரு நாள் இல்ல, சில நாட்களாக உட்கார்ந்து. நம்ம பூரா உபவாசம் என்ன? இது கிடைக்கிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன். அதுக்கு பேர் என்ன? பட்டினி போர். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னா சாப்பிட வரனா வேணாங்க உடனே. நீங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு கேம் கேக்குது இல்ல ஏதாவது கேளு, சாப்பிடுன்னா வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க. அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட வந்துடும். அது கொஞ்ச நேரம் தான். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. நம்மளும் அப்படித்தான். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அதுக்காக உபவாசம். ஆனா இங்க பாருங்க, எதுக்காக உபவாசம் பண்றான்? அங்க தேவனுடைய மக்கள் இந்த மாதிரி இருக்கிறத குறிச்சு அவனுக்கு பெரிய பாரம். அதனால அவன் என்ன பண்றான்? உபவாசித்து துக்கித்து அழுது மன்றாடுகிறான். என்ன பண்றான்? அடுத்து 5வது வசனம் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து
உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர்களாகிய நாங்கள், யாரு? நான் இல்ல, நாங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய அந்த மக்களுக்கு மன்னிப்புன்னு கேட்கல, தன்னையும் சேர்த்து கொண்டுதான் சொல்றாரு. நாங்கள் ஆண்டவரே, நாங்க தப்பு பண்ணோம், நாங்க பாவம் பண்ணோம், எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, எங்களுக்கு இரக்கம் காராட்டுங்க, எங்களுக்கு உங்க கண்கள்ல தயவு உண்டாகட்டும். என்னன்னா, நமக்கு நான் அந்த வெள்ளிக்கிழமை சொன்ன செய்தி ஆல்மோஸ்ட் இதே மாதிரிதான். என்னைக்கு நான் பரிசுத்தவான்னு நினைச்சேனாலே பிரச்சனை தான். லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம், திருப்பாதீங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ண வர்றான், ஒரு பாவி வர்றான். பரிசேயன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் அவனை மாதிரி இல்ல, 2 தடவை உபவாசம் இருக்கேன், தசமபாகம் கொடுக்கேன், காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்றான்? ஐயா, நான் பாவி, உம்முடைய சன்னிதானத்துல வரக்கூட வாய்ப்பு இல்ல, கண்ணை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாது, என்னைய மன்னியும் கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், யாருடைய பாவம் மன்னிக்கப்படும்? அவனோடது. இப்ப நம்ம என்னன்னா, இந்த ஜனங்கள் ஏன் தெரியுமா அழிஞ்சு போறாங்க? இந்த லண்டன் அட்டாக்கே மக்கள் சொல்றது என்ன தெரியுமா? இவனுக்கு வேணும். எப்படி? இவனுக்கு வேணும், உனக்கு செஞ்சதுக்கு இதுக்கு தான் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாரு. இல்ல, தயவு செய்து தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. தேசத்துல தவறு நடக்கட்டும், இதுல தவறு நடக்கட்டும், நம்மளை அதுக்கு சொல்லல, அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மளை கூப்பிடல. கிறிஸ்தவர்கள் நம்மளை அழைச்சது அவர்களுக்காய் மன்றாடி அவர்களையும் மீட்டெடுத்து அவர்களையும் ஆண்டவரோடு சேர்க்கிறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. என்ன? ஆண்டவரை அறியாத மக்களையும் நீங்க ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கக்கூடிய ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம அதை தான் செய்யணும். அவர்களை குறித்து குற்றம் சொல்றதுக்கு இல்ல. அதனாலதான் இங்க நெகமியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் பாவம் பண்ணோம், நாங்கள் இது பண்ணோம். இப்ப என்னன்னா, அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனே, நீங்க எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், நீங்க எப்படி வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன், உம்முடைய வாக்குத்தத்தை, உம்முடைய காரியங்கள், நாங்க தவறு பண்ணோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரை பெருசு பண்ணி ஆண்டவரை குறிச்சு சொன்னதுக்கு அப்புறம் கடைசி அதுல 11வது வசனம் வாசிங்க. உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இன்றைக்கு உம்முடைய அடியானின் காரியத்தை கூடி வர பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று. யாருன்னு சொல்றான்? இந்த மனுஷனுக்கு முன்பாக. யார? ராஜாவை யாராயிடுறான்? இந்த மனுஷன் ஆயிடுறான். நீங்க என்னைக்கு ஆண்டவரை உயர்த்த மற்றவர்கள் மேல உள்ள பயம் போயிடும். நீங்க மக்கள் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு, ஆண்டவருக்காய் நிக்கிறதுக்கு நீங்க தயங்கவே மாட்டீங்க. நெகமியா வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், நம்ம ஆண்டவரை உயர்த்த மற்றவர்களை குறித்த பயமே இருக்காது, பயமே வராது. இந்த மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? இந்த மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? நீங்க இன்னொரு காரியம் பாருங்க, பயம் இல்லைங்கிறதுக்கு பாருங்க. 4வது அதிகாரத்திற்கு வாங்க. 1வது வசனம் வாசிங்க. முதல் 2 வசனம் வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். நரி ஏறினாலே கல்லு உடைஞ்சு போயிரும். இவனுன்னு சோரா கேட்டான். இங்க ஒரு 3 பேர், யாரு? இவங்களுக்கு எதிரா, இவங்க கெட்ட சோருக்கு எதிரா எதிரிகள் வர்றாங்க. எதிரிகள் கிண்டல் பண்றான், அவனுல வெறுப்பேத்துற மாதிரி காரியங்கள் செய்யறான். ஆனா இவன் என்ன செய்யறான்?
நான் அதுல எல்லாம் கவனம் செதற விடுறதே கிடையாது. ஆண்டவரே நீங்க அவனை பார்த்துக்கோங்க, ஆனா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கொள்றோம். அதுக்கு பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, 6வது வசனம் வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள், ஆர்வமாய் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை போதும். ஜனங்கள் ஆர்வமாய் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணல, இவனுங்க சொல்றத இது பண்ணவே இல்லை. அப்ப என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவருக்காய் நிற்கும் போது எதிரி உங்க மேல கல் அடிப்பான். உங்களை குறிச்சு யாராவது தப்பா பேசலன்னா, நீங்க கிறிஸ்தவன் சொல்றதுக்காக உங்களை குறிச்சு தப்பா பேசலன்னா, அப்ப நீங்க கிறிஸ்தவனா இல்லையான்னு செக் பண்ணுங்க. எப்பவுமே ஆண்டவருக்காய் நிற்கும் போது இவன்லாம் என்ன பெருசா வந்துட்டான், இவனை பத்தி தெரியாதா, அவனை பத்தி தெரியாதா, நீங்க என்ன பெரிய ஆளா, அவங்க சொன்னாங்களா ஒரு நாள்ல கட்டி முடிச்சிருவோன்னு சொன்னாங்களா? கிடையாது. அவங்க சொல்றது புறம் பாருங்க, இவன் செஞ்சிருவானா, இவன் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அதே ஆளுங்க மறுபடியும் 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாசிங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அவன் விடுற மாதிரி இல்ல. முதல்ல பாதி சவர் கட்டி இருக்கும் போது ஆளை கூப்பிடுறான், இதுல முயல் போனாலும் இது போனாலும் நரி போனாலும் விழுந்துருங்கிறான், கிண்டல் பண்றான், இது பண்றான். அடுத்து முழுசா கட்டி முடிச்சாச்சு, இன்னும் கதவு வைக்கல, நீ என்ன இடத்த வச்சிட போற, நீ வா நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உன்னைய குறிச்சு நான் அங்க உள்ள ஆளுநருக்கு நான் உனக்கு எழுத போறேன், நீ பிரச்சனையில ஒரு அரசனுக்கு எழுத போறேன்னு சொல்லி சொன்னாலும் அவன் பயப்படவே இல்லை. 13வது வசனம் வாசிங்க. 6வது அதிகாரம் 13வது வசனம். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். என்னை பயமுறுத்த பாக்குறாங்க, ஆனா நான் பயப்படுறது இல்ல, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படுறதே கிடையாது. இவங்க எப்படி சுவர் கட்டினாங்கன்னு பாருங்க. 4வது அதிகாரம் 16வது வசனம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். இப்ப பாருங்க எப்படி ஒரு டீம் ஒர்க் ஆகுது பாருங்க. பயப்படல, ஆனா என்ன பண்றாங்க, பாதி பேர் நீ வேலை பாரு, உங்களை பாதுகாக்கிற வேலை நான் பார்க்கிறேன். மீதி பேர் என்ன, ஈட்டியை பிடிச்சுக்கிறோம், கம்பை பிடிச்சுக்கிறோம், எல்லாம் பிடிச்சுக்கிறோம். இந்த டீம் ஒர்க்குக்கு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த புஸ்தகத்துல அதிகமாக பார்க்க முடியும். இந்த புஸ்தகம் முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் தான் நீங்க பார்க்க முடியும், தனியாலே கிடையாது. நெகமையா சொல்றாரு, நாங்க பாவம் பண்ணோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. நீங்க அதுல பாத்தீங்க, அதுல பாருங்க 2வது அதிகாரத்துக்கு வாங்க, 17வது வசனம் வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, யாரு அங்க இருந்த மக்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. என்ன, யார் இருக்கிற சிறுமைய? நாம். நீங்க இருக்கிற சிறுமை இல்ல. இவர் எங்க இருக்கிறாரு? பாபிலோன்ல இருக்கிறாரு, அரண்மனையில இருக்கிறாரு, இப்ப இங்க வந்திருக்கிறாரு. ஆனாலும் இவர் என்ன, ஒரு பெரிய பொசிஷன்ல தான் வந்திருக்கிறாரு. இவர் கீழே ஒரு கிட்டத்தட்ட 150 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு அரண்மனை, இவர் ஒரு நல்ல ஒரு மாளிகையில தான் இருக்கிறாரு.
இவருக்கு பணிவிட செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனாலும் இவர் வந்து என்ன சொல்றாரு, ஐயா பாரு நம்ம இருக்கிற நிலைமையை பாருங்க, நம்ம இருக்கிற நிலைமையை பாருங்க. தன்னை பிரிச்சே பேசல, தன்னை பிரிச்சே பேசல. பாரு நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க பாரு, நான் வந்தேன் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லல, நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த சோத்தை கட்டின ஆளுங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. 3வது அதிகாரத்துல சுவர் கட்டினாலாம் யாரு? எல்லாரும் கட்டினாங்க. பொற்கொல்லன்ல இருந்து, அதிகாரிகள்ல இருந்து, காவல்காரன்ல இருந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி சுவரை எடுத்து எல்லாரும் கெட்டி தான் சுவர் ஒண்ணு சேர்ந்துச்சு. எப்படி? ஒரு பகுதியை வந்து கொல்லன் எடுத்தான், இன்னொரு பகுதியை வந்து பொற்கொல்லன் எடுத்தான், இன்னொரு பகுதியை தச்சன் எடுத்தான். அவங்களுக்குலாம் சுவர் கட்ட தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்க? எல்லாரும் எடுத்து சுவர் கட்டினாங்க. இந்த ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சுவர் என்பது என்ன? அதாவது நம்மை பாதுகாத்து கொள்வதுதான் இந்த சுவர். இது வந்து இந்த ஜபம் தான் நம்மளுடைய சுவர். நம்மளை தற்காத்து கொள்வது ஜபம். இப்ப என்னன்னா, ஒரு பாதி பேர் வேலைக்கு போனாங்க, பாதி பேர் பாதுகாத்து கொண்டாங்கன்னா என்ன? பாதி பேர் ஊழியம் பார்த்தா மீதி பேர் ஜபத்துல இருக்கணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா நீங்க எதிரியை பார்க்க போகும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாள் என்ன? எபேசியர் 6வது அதிகாரம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம். சர்வாயுத ஆயுதத்தை தரித்து கொண்டு நீங்கள் நெல்லுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆயுதங்கள்ல ஒரே ஒரு ஆயுதம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் வெட்டக்கூடிய வார்த்தை. அதை நம்ம தரித்து கொண்டு நிக்கணும். அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அது மாத்திரமில்ல, நம்ம ஜெபத்துல தரித்திரவர்களா இருந்து மற்றவர்களை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அதனாலதான் 3வது அதிகாரம் முழுவதும் நீங்க போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. வேலை செஞ்சவங்க எல்லாம் சுவர் கட்டுற ஆளுங்களே கிடையாது, அலங்கம் கட்டுற ஆளுங்களே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து கட்டுனாங்க. நாங்கள் எல்லோரும். அடுத்த வசனம் வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருக்கும் அறிவிச்சது ஒண்ணே, எல்லாரும் வந்தாங்க. ஒரு காரியம் நம்ம வந்து சபையா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்காய் காரியங்கள் செய்யணும்னா எல்லாரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். தனி ஆளா செய்யவே முடியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தாதான் ஒரு சபையா போக முடியும், ஒரு காரியத்துல முன்னேற முடியும். இந்த சபை இன்றைக்கு நடக்குதுன்னா இதுக்கு வந்து ஆண்டவரோட கிருபையும் நம்ம எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்துதான். காலையில ஒருத்தவங்க வந்தாங்க, சவுண்ட் சிஸ்டம் போட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க சேர் போட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க கிச்சன்ல காஃபி போட்டாங்க, சில்ட்ரனுக்கு கொஞ்சம் பேர் செஞ்சாங்க, சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பேர் பண்ணாங்க, ஆராதனை கொஞ்சம் பேர் நடத்தினாங்க, மியூசிக் போட்டாங்க. இனி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேர் எடுத்து போட போறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காஃபி டீ குடிக்க போறோம், ஃபெலோஷிப் பண்ண போறோம். எல்லாரும் இதுல ஒவ்வொரு பங்கு எல்லாருக்கும் உண்டு. நீங்க வந்து சும்மா உட்காந்து போனீங்கன்னா அப்ப நீங்க வந்து இதுல இல்லைன்னு அர்த்தம். நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நீங்க செய்யத்தான் வேணும். சும்மா வந்து உட்காந்து சேர சூடாக்கிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து இதுல அங்கத்துல இல்லைன்னு அர்த்தம். நன்றா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து மொத்தமா வேலை செஞ்சாதான். ஏன்னா இது வந்து ஒரு சரீரம். என்ன தேவை இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் வார வாரம் வந்து ஒருத்தர் மியூசிக் போடணும், ஏன் வார வாரம் ஒருத்தர் வந்து செட்டப் பண்ணணும், ஏன் ஒரு வார வாரம் ஒருத்தர் வந்து சேர் போடணும், ஏன் வார வாரம் ஒருத்தவங்க வந்து காஃபி போடணும், டீ போடணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒவ்வொரு வாரம் இங்க பால் யார் வாங்கி கொடுக்குறான்னு தெரியுமா? நம்ம காசு கொடுக்கறது இல்லை. ஒருத்தர் இங்க ஒரு பால் வாங்கி கொடுக்குறாரு, வெள்ளிக்கிழமைக்கு இன்னொருத்தர் பால் வாங்கி கொடுக்குறாரு, இன்னொருத்தங்க காஃபி போடுறாங்க, இன்னொருத்தங்க டீ போடுறாங்க, இன்னொருத்தங்க வந்து சேர் போடுறாங்க. எல்லாரும் செய்யறாங்க. யாருக்காக காசு கொடுக்குறோமா? யாருக்கும் கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்காய் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சேர்ந்து கட்டுறோம். அதுதான் நம்ம முக்கியம். ஏன்னா அப்ப என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும்போதுதான் அலங்கம் கட்ட முடியும். அதனாலதான் இடிந்து போன 140 வருஷமா விழுந்து போன அலங்கத்தை எத்தனை நாள்ல கட்டி முடிச்சாங்க? 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க. வெறும் 52 நாள். 6வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
அந்தபடியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. நல்ல கவனிங்க, 140 வருஷமா இடிந்து போய் பாதுகாப்பு இல்லாம இருந்த ஒரு நகரத்துக்கு 52 நாளுல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மக்களை ஒரு பாதுகாப்புக்குள்ள அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது யாரால? ஒரு சாதாரண பானபத்திரக்காரனால. என் அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒரு பானபத்திரக்காரனை கொண்டு 140 வருஷத்துக்கு கடந்து போனதை எடுத்து கட்ட முடிஞ்சதுன்னா உங்களையும் என்னையும் கொண்டு என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம சபையை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்ம எப்படி ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும்? காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் அவன் செய்கிற காரியம் மிகவும் அற்புதமான காரியம் என்று. ஏன்னா அவங்க சொல்லும்போது நெகேமியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களா? வாசிங்க ஒரு நிமிஷம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். 6வது அதிகாரம், அதாவது அதுல வந்த வசனத்தை எடுத்துங்க. ஜனங்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தார்கள். 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். என்ன? நான் பெரிய வேலை. நான் செய்யற வேலை பெரிய வேலை. நீங்க என்னைக்கு நீங்க ஆண்டவருக்காய் செய்கிற காரியம் பெரிய காரியம் நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் கருத்தா செய்வீங்க. அல்லேலூயா. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீ ஒரு பவர் பாயிண்ட் போடுறதா இருந்தாலும் சரி, பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காஃபி போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு டீ போடுறதா இருந்தாலும், நான் ஆண்டவருக்காய் செய்கிற வேலை பெரிய வேலை. இது சின்ன வேலை இல்லை, ஒரு சாதாரண வேலை இல்லை, நாங்க செய்யறது பெரிய வேலைன்னு சொல்லி நினைப்பு இல்லைன்னா நீங்க அதுக்கு ஒரு உரிய கௌரவத்தை கொடுக்க மாட்டீங்க. நீங்க அதுல பெருமை பாராட்ட மாட்டீங்க. ஏன்னா எதிரி சொல்லும் போது என்ன சொல்றான்? டேய், அந்த சுவர் இடிஞ்சு போச்சு, அது ஒண்ணுமில்லாம போச்சு, நீ எல்லாம் என்னடா கட்ட போற அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றான்? நான் ஆண்டவருக்காய் ஒரு பெரிய வேலை செய்யறேன். நம்ம செய்கிற வேலை பெரிய வேலைன்னு நமக்கு தெரியணும். ஆண்டவர் உங்களை என்னையும் எதுக்கு கொண்டு வந்து இணைச்சு வச்சிருக்காரு? எதற்காக நம்மை ஒரு சபையா வச்சிருக்கிறார்? நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நம்மை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நம்ம ஓடுகிற ஓட்டம் எந்த மாதிரி ஓட்டம்? அது ஆண்டவர் நியமித்த ஓட்டம், ஆண்டவருக்காய் செய்கிற ஒரு பெரிய காரியம். I am doing a great work அப்படின்னு இல்லாத வரைக்கும் நீங்களும் நானும் அதை எழுப்பி பிரகாசிக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? என்னமோ சபைக்கு போறோம், ஏதோ செய்தியை கேட்கிறோம், என்னமோ பாட்டு பாடுறோம் அப்படின்னு இருப்பீங்களே ஒழிய உங்களுக்கு என்ன வராது? நான் செய்கிற வேலை ஆண்டவருக்கான வேலை. ஏன்னா நீங்க யாருக்காக காஃபி போடுறீங்க? மக்களுக்கு இல்ல, ஆண்டவருக்காக தான் போடுறீங்க. நீங்க யாருக்காக சேர் போடுறீங்க? மக்களுக்காக, ஆண்டவருக்காக போடுறீங்க. நீங்க யாருக்காக மியூசிக் போடுறீங்க? ஆண்டவருக்காக போடுறீங்க. எல்லாமே ஆண்டவருக்காக செய்யறோம். நாங்க பக்கத்துல உள்ள ஒரு சகோதரனை நேசிக்கிறோம், பக்கத்துல உள்ள ஒரு சகோதரனுக்கு செஞ்சா அது யாருக்கு செய்யறோம்? தேவனுக்கு செய்யறோம். அந்த ஒரு ஞானத்தோட நம்ம செய்யும் போது I am doing a great work, so I will do it joyfully, I will do it very wholeheartedly அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து எழும்பி பிரகாசிக்க முடியும், ஆண்டவருக்காய் ஜொலிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நெகேமியால பார்க்கிறோம், எல்லாரையும் இணைச்சு எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து, ஐயா நம்ம இருக்க நிலைமையை பாருங்க, நம்ம இருக்கிற காரியங்களை பாருங்க, நம்ம எல்லாம் எழுந்தி பாருங்க, நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது. எல்லாரும் கட்டி அந்த அலங்கம் கட்டப்பட்டு எல்லாம் நிறைவேற்ற போது எதிரி என்னதான் கள்ளக்கூட்டு எரிஞ்சாலும் கவலைப்படாம காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, எல்லா காரியத்துக்கும் அவருக்கு என்ன? ஜெபம். ஜெபம் எல்லா நேரத்திலையும், நெகேமியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களையும் ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் உடனே எப்படி உபவாசம் இருந்து ஜெபிச்சாரு. அடுத்து 2வது 11வது வசனத்துல பார்க்கிறோம், 1வது அதிகாரத்துல அங்கேயும் ஜெபிக்கக்கூடிய காரியம். 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் அரசன் கேட்கிறான், ஏயா உன்னுடைய முகம் இப்படி வாடி போயிருக்குன்னு. அதுல 4வது வசனம் வாசிங்க. அப்ப அரசனை பார்த்து அப்பவும் சொல்றாரு உடனே, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி
நல்லா கவனிங்க. இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிட்டாரு, உபவாசித்து உட்கார்ந்து துக்கித்து அழுது மன்றாடி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சிட்டு போய் அரசன் முன்னாடி நிற்கும் போது இப்ப அரசன்ட்ட கேள்வி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு. இன்னென்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்பாக மறுபடியும் ஜெபம் பண்றார், மறுபடியும் ஜெபம் பண்றார். அது மாத்திரம் இல்ல, 2வது பாருங்க, 2வது அதிகாரத்துல எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்யக்கூடிய காரியம் பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. தேவன் எனக்கு சொல்றாரு, நான் செய்றேன். 15வது வசனம். அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டேன். நைட்டு பூரா போய் எல்லா இடத்தையும் சோதனை பண்ணி பார்த்து எங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவது ஒன்று, அடுத்து அந்த ஜெபத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய காரியம். எப்படி ஒரு ஜெபிக்கிறோம்னா, நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அதற்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றதை கேட்கறதுக்கு விருப்பம். எப்படி நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம், மரியாள் நின்னா, மரியாள் முன்னாடி தேவதூதன் வந்தான், ஸ்திரீயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சப்பா, எனக்கு அப்படி ஒரு தரிசனம் வரலையே. தமஸ்கு ரோட்ல அப்போஸ்தலன் பவுல் சவுலா இருக்கும்போது போனா, இயேசு கிறிஸ்து வந்தார், அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மாறினா. அப்படி ஒரு சம்பவம். மோசே வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தான், ஒரு முச்செடி புதர்ல அக்கினி எரிஞ்சது, ஆண்டவர் வெளிப்பட்டார், பேசினாரு, எலிஷாட்ட பேசினாரு, எலைஜாட்ட பேசினாரு. இப்படிப்பட்ட சம்பவங்களா எனக்கு அப்படி நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா நெகேமியாட்ட எங்கேயாவது இருக்கா? நல்லா கவனிங்க. நெகேமியா புஸ்தகத்துல போய் வாசிச்சு பாருங்க. தேவன் இதோ நெகேமியாவே, நான் உன்னை அழைக்கிறேன், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், இப்படி எங்கேயாவது சொன்னாரா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா நெகேமியா அப்படி எந்த ஒரு இது கிடையாது. ஜெபிச்சான், ஜெபத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அதை தன்னுடைய இருதயத்துல வைத்துக்கொண்டு அதன்படி நடந்து மற்றவர்களையும் அந்த ஒரே தரிசனத்துக்குள்ள கொண்டு மக்களையும் வைத்து மக்களை கொண்டு ஒரு அலங்கத்தை கட்டி மக்களை பாதுகாக்கக்கூடியது. இதுல அவருடைய சொந்த தேவைகளை குறித்து அவர் ஒன்றுமே செய்யல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சுவர் கட்டினதுனால அவருக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. நம்ம சுவிசேஷம் ஊழியம் பார்க்கிறோம், நம்ம ஆண்டவருக்காய் காரியம் செய்யறோம்னா நம்ம சுய லாபத்துக்காக என்னைக்குமே செய்யக்கூடாது. நம்மளுடைய சுயத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாது. என்றைக்கு நம்ம சுயத்துக்காக செஞ்சோமோ அன்றைக்கே அது விருதாவாக போய்விடும். நன்றா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம செய்யறது என்ன, ஆண்டவருக்காக செய்யணும், வேற யாருக்காகவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா பிரச்சனை தான் வரும். ஏன்னா காரணம் என்னன்னு கேளுங்க. நெகேமியா 5வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. 14வது வசனத்துல இருந்து வாசிங்க. அதாவது அவருக்கு என்ன இருந்துச்சு, அவர் என்ன செய்யலங்கிறது இருக்கு. நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடியை வாங்கி சாப்பிடவில்லை. என்ன முதலாவது என்ன சொல்றாரு, அதிபதிகளுக்கு வாங்கி சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிடல. நான் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜஸ், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியங்களை நான் உபயோகப்படுத்தவே இல்லை. அடுத்து வாசிங்க. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. என்ன சொல்றாரு, இவ்வளவு முன்னாடி இருந்தவன் பண்ணா, ஆனா நான் பண்ணல. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, முன்னாடி இருந்தவங்க அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக்குன்னு போவாங்க, ஆனா 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அதனால நீங்களும் பரவாயில்ல, 1 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லன்னா அல்லேலூயா, அப்ப நான் 1.5 ஹவர் கழிச்சு வரேன்
அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயந்தேன், அதனால நான் கருத்தா காரியம் செஞ்சேன். கர்த்தருக்கு பயந்தேன், அதனால கருத்தா காரியம் செஞ்சேன். அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும். நல்ல கவனிங்க, யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளிடத்திலிருந்து, எங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரஜாதிகளிடமிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் பந்தியில் சாப்பிட்டார்கள். என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நான் மட்டும் சாப்பிடலப்பா, எல்லாரும் சேர்ந்து தான் நான் சாப்பிட்டேன். என்ன, நானும் உங்களை போலதான் சாப்பிட்டேன், எனக்குன்னு தனியா கிடையாது. அதனாலதான் நம்ம சபையில அதை அப்படி மெயின்டைன் பண்றோம். பாஸ்டர் வரார், அண்ணன் வரார், அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. எல்லாரும் ஒரே சமந்தான். இங்க யாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, கலிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, மினிஸ்ட்ரி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். பட் அதனால நான் பெரிய ஆளு, நீங்கள் சின்ன ஆள் கிடையாது, எல்லாரும் சமம். நீ பாருங்க, நான் எதையும் எடுத்துக்கொள்ளல, நான் எல்லார மாதிரி தான் உட்கார்ந்து சாப்பிட்டேன். அடுத்து வாசிங்களேன். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் சம்பளத்தையும் நான் வாங்கல, நான் சம்பளமே வாங்கல. மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நான் சம்பளமே வாங்கல. அதனாலதான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சதுன்னா, இங்க ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, திரும்ப வந்தாங்கல்ல, இந்த யூதர்கள் பிசினஸ் மைண்ட், பயங்கரமான காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஆளுங்களே கிடையாது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜனத்தொகையில கம்மி, ஏறக்குறைய 70-80% உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறவங்க அவங்க தான். பயங்கரமான மூலக்காரங்க. இங்க இருந்து வந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்து வாங்கி மக்களை அடிமைகள் ஆகிட்டானுங்க. நீங்க போய் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. என்ன, அங்கிருந்து வந்தாச்சு, விடுதலையிலிருந்து வந்தாச்சு, எல்லாம் அங்க எருசலேமுக்கு வந்தாச்சு. இப்ப ஏதாவது செய்யணும்னா ஒண்ணும் இல்லை, அப்ப அதுல கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், சரி நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர்களை அடிமையாக்கிட்டாங்க. அப்ப என்னன்னா, இவங்களுக்குள்ளே மக்களை அடிமையாக்கக்கூடிய காரியம். நீங்க அதுல ஒரு 8வது வசனம் மட்டும் வாசிங்க. 5வது அதிகாரத்துல அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை, நல்ல கவனிங்க, முதல்ல புறஜாதியாருக்கு விற்கப்பட்டாங்க அந்த சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? நீ மறுபடியும் ஒருத்தன் வித்துக்கிற, இது விற்கலாமா? 14வது வசனம் வாசிங்க. நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி, சாரி 11வது வசனம். நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சைரசத்திலும் எவையிலுமிருந்து 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அவன் தோட்டத்தை கொடுத்துரு, வீட்டை கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு, அவன்கிட்ட வாங்குற தண்டியும் கொடுத்துரு, அவனையும் திரும்ப கொடுத்துரு. ஏன்? அவன் புறஜாதியாட்ட விற்கப்பட்டான், அவன் புறஜாதியாட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம், அவனை நீ அடிமையாக்குறியே, அவனுக்குரிய சொத்தை எடுக்கிறியே. நான் வாழ்றேன் பாரு, எப்படி வாழ்றேன், எனக்கு கவர்னருக்கான சம்பளம் எடுக்கல, கவர்னர் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடல, நான் எந்த ஒரு அதிகாரமும் செய்யல, நான் என்னவா இருக்கிறேன், எல்லாரும் போல 150 பேர் கூட உட்காந்து நானும் எல்லாருக்கும் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நானும் இருக்கிறேன். ஏன் எனக்கு வாங்குற சம்பளத்தை என்ன வாங்காத காரணம் என்ன? ஏற்கனவே இந்த மக்கள் இவ்வளவு பாடுல இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு பாடு வரக்கூடாது, முன்னாடி இருந்த அதிபதிகள் செஞ்ச மாதிரி நான் செய்ய விரும்பல, காரணம் நான் ஒரு முன் உதாரணமாக வாழ விரும்புறேன். அதை போல நீங்களும் மற்றவர்களுக்கு உங்களோட சகோதரர்களுக்கு மூலமாக ஒரு முன் உதாரணமாக வாழுங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்து நான் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய காரியம் எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க.
நெகேமியா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சதுக்கு காரணம் அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தது, ஆண்டவருக்காய் நான் நிற்பேன் என்றது. ஒரு பானபத்திரக்காரன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பானபத்திரக்காரன் என்ன சொல்லியிருக்கலாம், என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் யாரு, அங்க கெட்டக்கூடிய வேலை பெரிய வேலை, என்னால செய்ய முடியாது, அது என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, என்னால எப்படி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை எப்படி உங்களால கொண்டு வர முடியும்? இந்த தேசத்துல எப்படி ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும்? இந்த தேசத்துல ஒரு சபையா எப்படி சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும்? உங்களால முடியும். ஏன்? ஆண்டவர்னால முடியும். ஏன்னா உங்கள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவரே, அவரால செய்ய முடியும். என்னுடைய சக்தியினால செய்ய முடிகிற காரியமா இருந்தா எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கமோ, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்போ எங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது, எங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, எங்களால் செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்குள்ள உள்ள கிறிஸ்துவினால எங்களால எல்லாம் செய்ய முடியும். இந்த தேசத்துக்கு ஒரு மாறுதல், இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் எங்களை கொண்டு வரும். இந்த தமிழ் சபைகள்ல ஒரு எழுப்புதல் எங்களை கொண்டு வரும். இந்த தேசங்கள்ல, ஐரோப்பா தேசங்கள்ல மற்றும் இந்த உலகத்துல ஒரு எழுப்புதல் கொண்டு வரணும். ஆண்டவர் எங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, எங்களை கொண்டு செய்வாரு, அதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி நீங்க எழும்பி நின்றீங்கன்னா நீங்களும் நானும் எழுந்து கட்ட முடியும். நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். அதற்கு தேவை நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும். ஆண்டவரே, நெகமையாவை கொண்டு செஞ்சீங்க ஆண்டவரே, ஒரு பானபத்திரக்காரனை கொண்டு செஞ்சீங்க ஆண்டவரே, நான் எனக்கு என்ன தகுதி இல்லை ஆண்டவரே, நான் தயார் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது முக்கியம் இல்ல, நான் எப்படி இருந்தது முக்கியம் இல்ல. இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன் ஆண்டவரே, என்னைய கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, எங்க சபையை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ சபைகள் இருக்கு, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் யாருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு? ஐரோப்பிய தேசங்கள்ல உள்ள சபைகள் எல்லாம் இணைக்கிறேன்னு சொல்லி யாரை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்க அத்தனை தமிழ் சபைகளை இணைச்சு ஒரு ஐக்கியத்துல கொண்டு வரணுன்ற தரிசனத்தை யாரு கொடுத்தாரு? ஒரு சின்ன கூட்டமாகி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. காரணம் என்ன? நம்மளை கொண்டு செய்ய முடியும். ஏன்னா நம்மளால முடியாது, ஆனா ஆண்டவரால முடியும். நம்மளால முடியாது, ஆனா ஆண்டவரால முடியும். அதனாலதான் எதை பத்தியும் கவலைப்படாம ஆண்டவருக்காய் ஓடுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுறார். அவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தை தேடுறார். அவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற ஒரு ஜனத்தை தேடுறாரு. என் அருமை தேவ ஜனமே, என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ நெகமியா போல எழும்பி நின்றேன்னா நீ பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு நம்ம சபை நெகமியா போல ஆண்டவரே இடிந்து போய் அலங்கோலமாய் கிடைக்கக்கூடிய சபைகளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த சபைகள் எல்லாம் எடுத்து கட்டப்படணும் ஆண்டவரே. இடிந்து போன ஊழியக்காரர்கள் எல்லாம் எடுத்து கட்டப்படணும் ஆண்டவரே. விழுந்து போன சபைகள் கட்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. விழுந்து போன ஆத்துமாக்கள் எழும்ப வேண்டாம் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நான் ரெடி ஆண்டவரே. எப்படி ஒரு பொல்லனையும் பொச்சு கொல்லனையும் இவர்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஒரு அலங்கத்தை கட்டுனீங்க ஆண்டவரே, எங்களை கொண்டு கட்ட முடியும் ஆண்டவரே. நாங்கள் தயார் ஆண்டவரே. உங்களுக்காய் நாங்கள் வைராக்கியமாய் வாழ தயார் என்று எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வார். என் அருமை தேவ ஜனமே, நீ ரெடியா? நீ தயாரா? உன்னை அர்ப்பணிக்க நீங்க அர்ப்பணிங்க. நினைக்கலாம் என்னால முடியாது, நான் என்ன வீட்டுல தானே இருக்கிறேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இல்ல நான் ஒரு பெண்மணி தானே, இல்ல நான் பார்க்கிற வேலை ரொம்ப சாதாரண வேலை. இல்ல, உனக்குள்ள இருக்கிறவர் பெரிய ஆண்டவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். என் அருமை தேவ ஜனமே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒரு நிமிஷம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துல என்னத்தை பேச